முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி இன்னும் சரியா 2 மணி நேரத்திலேயே உனக்கான சந்தோஷமும் பெருமகிழ்ச்சியும் பேரின்பமும் கிடைக்கும்படி ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க தான் வந்திருக்கேன். இத்தனை நாளா கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு புலம்பி ஆறுதலை தேடி அடுத்தவர்களை போய்கொண்டிருந்தாய். இனி எந்த ஆறுதலும் அடுத்தவர்களிடம் தேடி போக வேணான்னு உனக்கான அனைத்தையும் தருவதற்காக உன் அப்பன் முருகன் நானே உனக்கு பக்கபலமாக உன்னை நோக்கி வந்துட்டேன் செல்வமே. காலத்தால் ஏற்பட்ட காயத்துக்கும் உன் மன கஷ்டத்துக்கும் குழப்பத்துக்கும் தீர்வு கொடுக்க நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கலங்கி நிற்க வேணாம். எல்லாத்தையும் கடந்து வர தயாராகு. இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி காட்டுவேன். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இந்த உலகம் எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீ நல்ல பிள்ளைங்கிறது உன் மனசாட்சிக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றவங்களுடைய சொற்களுக்கு நீ மதிப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் அவங்களுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து செஞ்சினா உன்னால் முன்னேற முடியாது. உன் வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அடுத்தவங்க சொல்கிறது எதை காதில் கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்றத நீ முடிவெடு. யார் உன்னை பற்றி நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் கூட எதையும் காதில் வாங்கிக்காம வாழ்க்கையில் முன்னேறதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வேலை செஞ்சினா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையவே மாற்றி அமைப்பேன். உன் மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டினா உன் மனவேதனைகள் அனைத்தையும் அடியோடு அகற்றி உனக்கு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பிரச்சனைக்கு தீர்வை உனக்கு சாதகமாக கொடுக்கத்தான் ஓடோடி வந்தேன். நிதமும் மன நிம்மதி இல்லாமல் நீ கவலைப்பட்டு புலம்புறதை பார்த்துக்கிட்டு இருக்க என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இதோ உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவை தர வந்துட்டேன். இனி எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி முடிப்பேன். இத்தனை காலம் நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது. உன் வாழ்க்கையை இனி இன்பமயமாக மாறப்போகுது. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும்படி நான் செய்வேன் என் செல்வமே. என் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கையை வச்சிருக்கிற உனக்கு எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இதோ என் கடமையை நான் சரியாக செஞ்சு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை நலமாக வாழ வைக்க போகிறேன். உன் கஷ்டங்களும் அனைத்தும் தீர்ந்து போய் நீ ராஜாத்தி ராஜனாக ராணியாக ராஜ வாழ்க்கையை வாழலாம் என் செல்வமே. உன் உள்ளமும் உன்னுடைய இல்லமும் மகிழ்ச்சி அடைவதற்கான நேரம் வந்துருச்சு. இனி எல்லா நாளும் உன் வாழ்க்கையில் சந்தோஷ நாளாக இருக்கும்படி செய்கிறேன். இனிமே நீ மகிழ்ச்சியாக மட்டுமே வாழப்போகிறாய். நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியங்கள் எல்லாம் நடந்து நீ வாழ்க்கையில் உயர்வதையும் முன்னேறுவதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது. எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதையும் கொடுத்து உன் கவலைகளை காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். நீ வாழ்க்கையில் விரக்தி அடையும் அளவுக்கு என்னோடு எதுவுமே நடக்கலை. உன்னை விட அதிக வழிகளையும் வேதனைகளையும் தோல்விகளையும் சந்தித்தவங்களே இப்போ நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது உன்னாலையும் நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்க முடியும் என் செல்வமே. நீ நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாத. எப்போதும் உன் அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் விட்டுடு. யார் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ, யார் உனக்கு ஏமாற்றத்தை காட்டினார்களோ அவர்களை பழிவாங்க என்னால் மட்டும்தான் முடியும். அவங்களுக்கு ஏதோ எப்போ செய்யணுமோ அப்போ சரியாக செஞ்சு முடிச்சு அவங்க தப்பை அவர்களுக்கு உணர வைப்பேன். உனக்கு எது பிடிக்கலைனாலும் யாரை பிடிக்கலைனாலும் விலகி நிற்க கற்றுக்கோ. பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அதையே நினச்சி உடம்பையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் பார்த்த நான் கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். பொய் பேசாத வாயும் நோயில்லாத வாழ்க்கையும் அடுத்தவங்க சிரிக்காத அளவுக்கு அடுத்தவங்க கண்ணீருக்கு காரணமாகாத அளவுக்கு நீ வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு. இருப்பதை இழக்கவும் வேண்டாம், இழந்ததை நினைக்கவும் வேண்டாம். எப்போதும் எந்த கடனும் கஷ்டமும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்வமே. என் அன்பு பிள்ளையான உன் மனசை உடைஞ்சு
நீ நொறுங்கி போயிருக்கதை பார்த்துட்டு தான் உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க ஓடி வந்தேன். நீ யார் மேல அதிகமா நம்பிக்கை வச்சியோ அவங்க தான் உன் மனசை உடைச்சு உன்னை கஷ்டப்படுத்தினாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமேலும் யாரையும் நம்பி ஏமாந்து போகாதே. நீ உன்னையும் என்னையும் முதல்ல நம்பினா போதும். ஏன்னா நீ நல்லது நினைச்சு செய்யக்கூடிய சில விஷயங்களை கூட இந்த உலகத்து மனிதர்கள் தவறா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லதுக்கு காலம் இல்லாம இருக்கு. நீ என்னதான் எல்லாருக்கும் ஓடி ஓடி உழைச்சாலும் உதவி செஞ்சாலும் கடைசியில ஏமாற்றம் மட்டும்தானே மிஞ்சது. உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட விட்டுடு. அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்கிறேன். எப்போதும் எல்லாமே நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் என் செல்வமே. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய பழகு. உன் மனவேதனைகள் அனைத்தும் எனக்கு நல்லா தெரியும். நீ புன்னகையோடு இருக்கிறத மட்டும்தான் மற்றவங்க பார்க்குறாங்களே தவிர நீ கஷ்டப்பட்டதையும் அதை கடந்து வந்ததையும் வழியில் துடித்ததையும் இங்கு யாரும் அறிய மாட்டார்கள். ஆனால் அனைத்தையும் பார்த்த இந்த அப்பன் முருகன் நீ கண்ட கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் சோர்ந்து போகாதே. முதல்ல உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் குறை சொல்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வை. கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். நீ தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்வமே. தினமும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா உன் உடல்நிலை இன்னும் மோசமாகி போய்விடும் அல்லவா? கவலைதான் ஒரு மனுஷனுக்கு முதல் எதிரி. உன் உடல்நிலையை நீ இன்னுமே கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் தைரியமாயிரு, சந்தோஷமாயிரு, கவலைப்படாம இரு. காலை மாலை 2 வேளையும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து முருகா முருகான்னு ஒரு சில நிமிடங்கள் என் நாமத்தை சொன்னால் கூட அது உன் மனசையும் உடம்பையும் கூட ஆரோக்கியமாக ஆக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் யார் மீதும் சந்தேகப்படாம எல்லாரையும் நம்பியதின் பலனாகத்தான் இப்போது பெருசு பெருசா ஏமாந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இனிமேலாவது யாரையும் அவ்வளவு சுலபமாக எளிதில் நம்பிவிடக் கூடாது என்பதை புரிந்து நடந்துகள். ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறதுங்கிறது புறமுதுகில் குத்துவதற்கு சமம். அந்த பாவத்தை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது என் செல்வமே. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவங்கவுங்க கொள்கையோட அவங்கவுங்க எண்ணப்படி எப்படி வேணாலும் வாழ்க்கையை வாழட்டும். நீ ஒருபோதும் இவங்க இதைத்தான் செய்யணும், அவங்க அப்படிதான் இருக்கணும், இவங்க இதைத்தான் பேசணும்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி இருந்துட்டு போ. அடுத்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டும். குற்றம் செய்தவர்களெல்லாம் நல்லா இருக்கும்போது நல்லதையே செய்யக்கூடிய எனக்கு ஏன் இவ்வளவு தண்டனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமும் பிரச்சனையும்னு நினைச்சு நீ வருத்தப்படாதே. எந்த பாவமும் அறியாத உனக்கு நிச்சயமாக நல்ல நேரமும் காலமும் வரும். அது வரைக்கும் பொறுமையா இருந்தீனா அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் சரி செய்வேன். உன் மனசுல இருக்கக்கூடிய பயத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. கடந்த சில காலமாகவே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு, விடிவு காலம் வருமோ வராதோன்னு ஏங்கிக்கிட்டு இருக்க உனக்கு இனி வரக்கூடிய காலத்தை வசந்த காலமாக ஆக்கி கொடுப்பேன். உன் பல நாள் கனவு நனவாகி இனி உன் வாழ்க்கையே உனக்கு சாதகமாக அமைய போகுது. நீ நினைச்ச அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ மனநிறைவோடு வாழும்படியும் உன் அப்பன் முருகன் செய்வேன் என் செல்வமே. சில பேரை நீ முன்ன என்னதான் பெருசு நினச்சிருந்தாலும் அவங்க உன்னை மனசளவுல காயப்படுத்திட்டாங்க. இப்போதாவது யாரையும் முழுசா நம்பக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கோ. தேவைக்கு தேடி வரும் உலகமாக இது இருப்பதால உன்கிட்ட வசதி வாய்ப்பு காசு பணம் இருந்துச்சுன்னா இந்த உலகமும் உறவுகளும் உன்னை தேடி வருவாங்க. அதுல ஏதாவது ஒரு படி கொஞ்சம் வசதி குறைஞ்சாலும் கொஞ்சமும் தயங்காம உன் மேல அபாண்டமா பழி போட்டு உன்னை தரக்குறைவாக தாழ்வாக மட்டம் தட்டி பேசுவாங்க. உன் மனதை முழுவதுமாக புரிந்த உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கேன். பணம்தான் பெருசு நினைக்கிறவங்க கண்ணு முன்பாக மனசுதான் பெருசுன்னு நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். பணத்தை விட உன் நல்ல மனசுதான் உயர்ந்தது என்பதையும் நான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும்படி செய்ய போறேன். நீ என்னை அன்போட அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, முருகான்னு கூப்பிட்டாலும் சரி,
உனக்காக நான் ஓடோடி வந்து நிற்பேன். எனக்காக எந்த விதமான ஆடம்பர பூஜைகளும் எந்த விஷயங்களும் செய்யணுன்ற அவசியமே இல்லை. நீ நினைச்சது நடக்கலன்னு தானே ரொம்ப மன வருத்தத்தோடு கஷ்டத்தோடு இருந்தாய். இதோ உன் மனசை தேத்தி உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த மாற்றங்களை நிகழ்த்தப் போகிறேன். இன்னும் 2 மணி நேரத்தில் உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக உனக்கான நல்லதை நடத்தி தர நான் தயாராயிட்டேன். நீ எனக்காக என்னென்ன செஞ்சியோ அது எல்லாத்தையும் மிக சிறப்பாக பல மடங்காக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். என்னையே நம்பி வாழக்கூடிய நீ யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காத. எந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் பெருசாக ஆகணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு மற்றவர்களின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் உன்னை பற்றி விமர்சனங்களையும் கஷ்டங்களையும் கேட்டு கடந்து வந்து தான் ஆகணும். உன் வாழ்க்கையில் யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஒருபோதும் எதை கண்டும் தயங்காதே. எல்லாத்தையும் சவாலாக எடுத்துக்கோ. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்வமே. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக, சோதனைகளுக்கு முடிவாக இப்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகுது. நல்ல மனிதர்களை மிகவும் நல்லவனா ஆக்குறதே அவனுடைய வேதனையும் சோதனையும் தான். அப்படிதான் பல துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்ச உன் வாழ்க்கையில் இனிமேல் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்ய போகிறேன். உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நீ என்னிடம் ஆசையாய் கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் நானே உனக்கு நடத்தி தருவேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இனி யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ள வேணாம். சாதிக்க நினைக்கும் மனிதர்களை இந்த உலகம் முதலில் நிராகரிக்கும். ஆனால் நிராகரித்தவன் தான் வெற்றி பெறுவான்கிறது அவங்களுக்கு இப்போ புரியலைனாலும் கூடிய சீக்கிரம் புரிய வரும். யாரெல்லாம் உன்னை வேணான்னு நிராகரிச்சாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே நீ சொகுபசான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போற. உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்த தோல்விகளை நினைச்சு தோண்டு போயிடாம இப்போதான் ஜெயிக்கிறதுக்கான காலம் வந்திருக்குன்னு தைரியமா எதிர்கொண்டு வாழ பழகு. இந்த உலகில் வெட்டப்பட்ட மரங்கள் கூட இருக்கு. ஆனா மறுபடியும் வாழ்க்கையில தோல்விகளை கண்டு தோத்து போன மனிதன்னு யாருமே இல்லை. தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாமல் மறுபடியும் அதை கடந்து ஜெயிச்சு வந்தீனா உன் வாழ்க்கையில எல்லாரும் உன்னை திரும்பி பார்ப்பாங்க. உன் முயற்சி மட்டும்தான் உனக்கு வெற்றியை தருங்கிறத புரிந்துக்கிட்டு முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் செய்ய பழகு. யார் உன்னை என்ன விமர்சனம் செய்தாலும் நீ ஒருபோதும் மனவேதனை கொள்ளாதே. இந்த முருகன் உனக்கு துணையா இருந்து உனக்கான நல்லதையே நடத்தி காட்டுவேன். என்னை நோக்கி வந்த உன் வரங்களை எல்லாம், நீ கேட்கும் விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன். எப்போதும் யார் மனசும் உடைஞ்சு போகும்படி நீ பேசவோ நடந்துக்கவோ வேண்டாம். ஏன்னா யாராவது மனசுடைஞ்சு என்கிட்ட வந்து வருத்தப்பட்டாங்கன்னா முதல்ல அவங்க கேட்டதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். அப்புறம் நீ இந்த செயலை செஞ்சு இதற்கான தண்டனையை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் எளிமையோடும் பணிவோடும் அன்போடும் நடந்து கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையில் எத்தனை சவால்களும் சண்டைகளும் துயரங்களும் வந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிட வேணாம். கண்டிப்பாக எல்லாத்தையும் உன்னால் சமாளிக்க முடியும். அவமானமும் அனுபவமும் தான் உன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசானாக இருந்து பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. இது ரெண்டையும் நல்லபடியில் கற்றுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயித்து விடு. உன் அப்பன் முருகன் நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். உன் வாழ்வின் உயர்வை நோக்கி நீ பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்ட. நிச்சயமா இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். நீ செஞ்ச தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்று வேலைகளும் என்னைக்கிருந்தாலும் ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செஞ்சதை விட சிறப்பாக பல மடங்கு செய்யுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்லதை மட்டுமே நீ செய்ய பழகு.